ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல். அடுத்த தலைப்பு அரசியல் வேண்டவே வேண்டாம். பாலிடிக்ஸ், சினிமா, பத்திரிகை, ஸ்போர்ட்ஸ் என்று நான் சொன்னதில் பாலிடிக்ஸ் என்பது மாணவர்களுக்கு வேண்டவே வேண்டாம். தேச நடப்பு அதில்தானே இருக்கிறது என்று கேட்கலாம். தேச நடப்பு அதில்தான் இருந்தாலும் அந்த நடப்பை நல்ல கூர்மையான அறிவுடன் நடத்தி தரவும் கல்வியில் தேர்ச்சி பெறுவதுதானே உதவும். இப்போது கல்விக்கு இடையூறு செய்து கொண்டு பொலிட்டிக்கல் பிரச்சனைகளில் இறங்குவது அதை மேலும் உணர்ச்சி வேகத்தால் கெடுத்து தங்களையும் கெடுத்துக் கொள்வதில்தான் முடியும். மேலும் கெடுத்து என்று சொன்னேன், ஏனென்றால் தற்போது அரசியலில் யோக்கியர்களும் யோக்கியமான கொள்கைகளும் அபூர்வமாகிக் கொண்டே வந்து அது ஸ்வய நலத்துக்கும் ஆத்திர சாத்திரங்களுக்குமே வளப்பமான விளைநிலமாக ஆகியிருக்கிறது. இந்த நிலையில் பக்குவ தசைக்கு வராத இளவயசு மாணவர்கள் அதில் போய் விழுந்தால் இப்போது போல் இல்லாமல் பாலிடிக்ஸ், அரசியல் ஒழுங்காக தார்மீகமாக இருந்தாலும் எதற்கும் உரிய பருவம் என்று ஒன்று உண்டாகையால் படித்து தேர்ச்சி பெற்று உத்தியோகத்துக்கு போய் வாழ்க்கை பொறுப்பு எடுத்து கொள்ளவே கடமைப்பட்டுள்ள மாணவ சமூகம் அரசியலில் இறங்கவே கூடாது. கல்வி கற்கிற காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமை கல்வி கற்பதுதான். அதற்கு குந்தகமாக அரசியலில் ஈடுபாடு காட்டுவது இன்றைக்கும் என்றைக்குமாக தனக்கும் ஹானி பண்ணி தேச நடப்புக்கும் குந்தகம்தான் உண்டாக்கும். மாணவ பிராயத்தில் படிக்கிற படிப்பும் அதோடு அதைவிட உணர்ச்சி பிரவாகம் பெருகும். அந்த தசையில் பிரவாகத்தை கட்டுப்படுத்துவதற்காக கைக்கொள்ளும் பக்தி, வினயாதி சத்குணங்களும் தான் யுவர்களை நல்ல மனிதர்களாக, தர்மத்தின் புஷ்டி பெற்ற பிரஜைகளாக ரூபம் செய்யும். அந்த புஷ்டியை பெற்ற பலசாலிகளாக ஆகி படிப்பு முடிந்த பின்பு அந்த தர்ம பலம் கொண்டு தேச நடப்பை தாங்கி தரித்து அதை தக்க வழியில் நடத்தி கொண்டு போக வேண்டும். பலம் பெறுவதற்கான அபியாசம் பெறுகிற மாணவ தசையிலேயே பலம் பெற்றுவிட்டவர் செய்ய வேண்டியதை செய்ய புறப்படுவது அனர்த்தத்திலேயே முடியும். நாம் தேசத்தை நல்ல வழியில் நடத்துவதற்கு நல்ல புத்தி பலமும் தர்ம பலமும் தெய்வ பலமும் பெற வேண்டும். முதலில் இவற்றை நாம் பெற்று நிலைப்படுத்தி கொண்டால்தான் பிற்பாடு தேச பிரச்சனைகளின் வலுவை கஷ்டப்படாமல் தாங்கி அதை அபிவிருத்தி செய்ய முடியும். ஆகவே பலம் பெறாத தற்போதைய ஸ்திதியில் நாம் ராஜ்ய விவகாரங்களில் இறங்குவது நமக்கும் நல்லதில்லை, ராஜ்யத்துக்கும் நல்லதில்லை என்று யவ்வன பிராயத்தினர் உணர வேண்டும். இவற்றில் புத்தி பலத்தை முக்கியமாக காலேஜில் பெறுகிற படிப்பாகவே பெற வேண்டும். அதோடு அதை கொண்டுதான் நாளைக்கு இவன் உத்தியோகத்தில் அமர்ந்து வீட்டை நடத்த முடியும் என்றும் ஏற்பட்டிருக்கிறது. படிப்புக்கு குந்தகம் பண்ணி கொண்டால் வீட்டை நடத்த முடியாமல் போகும். தன் வீட்டையே நடத்தாதவன் நாட்டை எப்படி நடத்த முடியும்? ஆகவே இந்த பிராயத்தில் செய்ய வேண்டியது தன்னை ஒரு நல்ல பிரஜையாக பலப்படுத்திக் கொள்வதும், தற்போது தனக்குள்ளதும் கல்யாணமான பின் தனக்கு ஏற்பட இருப்பதுமான வீட்டை நிர்வகிப்பதற்கு தேவையான அஸ்திவாரத்தை போட்டுக் கொள்வதும் தான். அதற்கப்புறம்தான் நாடு வருகிறது. பிற்பாடு அதன் நடப்புகளை நல்லபடி செய்வதற்கே இப்போது அதில் தலையிடாமல் தகுந்த யோக்கியதாம்சங்களை பெற வேண்டும். அரசியல்வாதிகள் தங்களுடைய ஆதாயத்தையே நினைத்து கொண்டு மாணவர்களையும் தங்கள் பக்கம் இழுக்கத்தான் பார்ப்பார்கள். மாணவர்கள் அப்படி இழுபடாதபடி அவர்களுக்கு தகுந்த புத்திமதியை, அறிவுரையை அவர்களுடைய கல்வி ஸ்தாபனத்தினரும் அகத்து பெரியவர்களும் எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு சீலமுள்ள பெரியவர்களாகவும் தலைவர்களாகவும் நம்முடைய உள்ளவர்களும் அவர்களை உரியபடி எச்சரித்து விஷயத்தை விளக்கி காப்பாக நிற்க வேண்டும். வாலிபர்களுக்கு இப்படி சும்மா சும்மா சொல்வதால் அலுப்பும் ஆயாசமும் ஏற்படாத விதத்தில், போரடிக்காத விதத்தில் பக்குவமாக அவர்களுக்கும் அதில் ஒரு ருசி, இன்ட்ரெஸ்ட் உண்டாகுமாறு சொல்ல வேண்டியதை சொல்லி எச்சரிக்கை வேண்டியதில் எச்சரிக்கை ஏற்படுத்த வேண்டும். இது குறிப்பாக அறிவாளிகளான ஆசிரியர்மார்கள் கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய காரியம், பெரிய சேவை.
தேசத்தின் முதிர்ச்சி பெற்ற தலைவர்களும் ஆக்கர்ஷணம் உள்ள முறையில் இப்படி பிரச்சாரம் செய்து மாணவர்களுக்கு விழிப்பு உண்டாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது, படிப்பு பாதிக்காமல் சேவை. தேசத்துக்கும் சமூகத்துக்கும் மாணவ பருவத்தில் செய்யக்கூடிய நல்லதுகளை எல்லா கல்வி சாலைகளிலும் படிப்பு போக பாக்கி துறை நடவடிக்கைகளுக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதற்கு உட்பட்டே படிப்புக்கு குந்தகம் இல்லாதபடி செய்ய தடையில்லை. தாங்கள் படிக்கும் கல்வி நிலையத்தின் ஆதரவிலேயே நடத்தப்படும் இவ்வித சேவைகளில் ஈடுபடுவதோடு மாணவர்கள் நிறுத்திக் கொள்வது நல்லது. அதற்கு அதிகமாக பொதுநலப் பணிகளில் பிரவேசிக்க வேண்டியதில்லை. பிற ஸ்தாபனங்களின் மூலமும் பணி செய்ய படிப்புக்கு மிஞ்சி பொழுதிருந்தால் அப்போது வேண்டுமாயின் பெற்றோர் அனுமதியுடன் அவற்றில் உரிய அளவுக்கு ஈடுபடலாம். படிப்புக்கு பாதிப்பு கூடாது என்பது முக்கியம். இங்கே கல்வி நிலையங்களுக்கும் ஜாக்கிரதை தேவை. பாடம் படிப்பு என்பதை விட இம்மாதிரி உலகத்துக்கான பணிகளிலேயே கல்வி நிலையத்துக்கும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடும் என்பதால் அந்த நிலையங்களே இவற்றுக்கு மிதமிஞ்சிய இடம் கொடுத்து சராசரி மாணவர்களும் மந்தமானவர்களும் படிப்பில் முன்னேறாமல் பின்தங்கி நிற்பதற்கு வழி செய்துவிடக் கூடாது. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நன்றாக எல்லை வகுத்து கொடுத்துவிட்டே வெளியுலகப் பணிகளை அவை மேற்கொண்டு மாணவர்களை படிப்பின் அடிப்படையில் தரம் பிரித்து அவரவர் அளவுக்கு உட்பட்டே அப்பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும். ஆனால் இப்படி வெளி உலகுக்கு நல்லது செய்வதை அரசியல் கட்சிகளின் சம்பந்தத்தை அடியோடு விலக்கியே செய்ய வேண்டும். அரசியல் கட்சி தொடர்பு அவர்களுக்கு அடியோடு கூடாது. அடுத்த தலைப்பு, சினிமா, போதைப் பொருட்கள், பத்திரிகைகள், ஸ்போர்ட்ஸ். இழுப்பு சக்திகளில் பாலிடிக்ஸ் மாதிரி நான் சொன்ன மற்றவை சினிமா, பத்திரிகைகள், ஸ்போர்ட்ஸ். அறிவு வளர்ச்சிக்கு உதவும் டாக்குமெண்ட்ரி தவிர சினிமா அடியோடு வேண்டாம். பாலிடிக்ஸ் மாதிரி தான் அதுவும் என்பதே என் அபிப்பிராயம். தற்போதைய சினிமாக்களை பற்றி நான் கேள்விப்படுவதிலிருந்து வேறு விதமாக என்னால் அபிப்பிராயப்பட முடியவில்லை. ஆனாலும் எவரானாலும் மனோரஞ்சகமாக கொஞ்சம் பொழுதுபோக்கு இல்லாவிட்டால் வாழ்க்கையே இறுக்கி புழுங்குகிற மாதிரிதான் ஆகிவிடும். குறிப்பாக இந்த சுதந்திர யுகத்தில் இந்த பாயிண்டையும் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அதனால் என்னுடைய அபிப்பிராய கண்டிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொடுத்து எப்போதாவது ஒரு சமயம் இருப்பதற்குள் தரக்குறைவாக இல்லாத என்று பெயர் வாங்கிய படங்களுக்கு போவதென்று மாணவர்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று கன்செஷன் கொடுக்கிறேன். சினிமாவுக்கு சொன்னதேதான் மற்ற கலை நிகழ்ச்சிகளுக்கும். ஆடல், பாடல், நாடகம் எந்த காலத்திலும் இருந்திருப்பதால் வரம்புக்கு உட்பட்டு அவற்றை மாணவர்களும் பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு போகட்டும் என்று ரொம்பவும் விட்டு கொடுத்தே சொல்கிறேன். இதிலே ஆபத்து என்ன என்றால், கொஞ்சம் அதிலே பிரவேசித்தாலே அது போதைப் பொருள் மாதிரி மேலே மேலே இழுத்து கொண்டு போவதுதான். போதைப் பொருள் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். இப்படி காப்பி, சிகரெட்டில் ஆரம்பித்து பல இருக்கின்றன. இவை மாணவர்களுக்கு ஒரு நாளும் கூடவே கூடாது. பொது சேவை, சினிமா ஆகியவற்றில் நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொன்னது மாதிரி இங்கே ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு கொஞ்சம் கூட இடமில்லை. நல்லதற்கே இல்லாத காபி, சிகரெட், இன்னும் நான் வாய்விட்டு சொல்ல பிரியப்படாத போதை வஸ்துக்கள் ஆகியவற்றின் பக்கமே மாணவர்கள் போகப்படாது. ட்ரக்ஸ் என்னும் போதை வஸ்துக்கள் பரவலாக ஆகாத காலத்தில் கூறியது அடுத்த இழுப்பு பத்திரிகைகள் உணர்ச்சிகளை கிளறிவிட்டு பரபரப்பூட்டுவதற்காகவே தற்காலத்தில் பெரும்பாலான பத்திரிகைகள் இருப்பதாக தெரிகிறது. பத்திரிகைகள் ஆத்ம சம்பந்தமாகவும் கலாச்சார விஷயமாகவும் லோக நலனுக்கானதாகவும் அறிவை விருத்தி செய்வதாகவும் எவ்வளவோ சிறப்பான விஷயங்களை விநியோகிக்க முடியும். ஆனால் நடைமுறை இதற்கு ரொம்பவும் மாறுபட்டிருப்பதாகவே தெரிகிறது. நல்லதற்கு இல்லாத விஷயங்களில் யுவர்களை கவரும்படியாகவே அவற்றில் பல விஷயங்கள் வருவதாகவும் பார்க்கிறேன். அப்படி இருக்கும்போது நல்லதையே பொறுக்கி எடுத்து செலக்டிவ் ரீடிங் என்று மாணவர்கள் படிப்பது சிரமம்தான். சிரமம் என்பதால் விட்டுவிடக்கூடாது
இந்த வயசில் பிடிவாத குணம் என்பது பலமாக இருக்கிறதல்லவா? அந்த பிடிவாதத்தையே நல்ல வழியில் சேனலைஸ் செய்து சினிமா, பத்திரிகை ஆகியவற்றின் விஷயத்தில் நல்லதில் மட்டுமே ஈடுபடுவது என்று ஒரே பிடியாக இருக்க வேண்டும். சொல்வது சுலபம், செய்வது கஷ்டம் என்பது எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் மாணவர்கள் இன்றைக்கு படிப்பில் உருப்படவும் நாளைக்கு உலகத்தில் சத் பிரஜைகளாக உருவாகவும் இந்த கஷ்டத்தை சாதித்தே ஆக வேண்டும் என்பதனாலேயே சொல்கிறேன். எனக்கே அவர்களை நினைத்தால் நாலா திசைகளிலும் பலவித தப்பான போர்ஸ்கள் அவர்களை போட்டு இழுப்பதை நினைத்தால் பாவமாகத்தான் இருக்கிறது. சுவாமியிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஸ்போர்ட்ஸுக்கு வருகிறேன். ஆனால் அதுதான் இப்போது அநேக மாணவர்களுக்கு முதலாவதாக இருப்பதாக தெரிகிறது. மாணவர்களுக்கு விளையாட்டு ரொம்பவும் அவசியம்தான். தேக பலத்தை விருத்தி செய்து கொள்வது, சந்தோஷமாக துள்ளிக் கொண்டு விளையாடி வேலையின் அலுப்பையும் வாழ்க்கையின் சலிப்பையும் போக்கிக் கொள்வது, டீம் ஸ்பிரிட் என்பதாக ஒரு கட்டுப்பாட்டில் ஒன்றுபட்டு உழைப்பது என்றிப்படி பல நல்ல அம்சங்கள் விளையாட்டில் இருக்கிறது. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்ற வசனம் இருக்கிறதே, அப்படித்தான் இப்போது ஆகி இருப்பதாக தெரிகிறது. சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன், விகிதாச்சார பாகுபாடு உணர்ச்சி என்று ஒன்று சொல்வார்கள். அதாவது எது எதற்கு எவ்வளவு இடம் என்று நிர்ணயமாக பாகுபடுத்தி கொண்டு அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அப்படி தினமும் அரை மணி ஒரு மணி விளையாட வேண்டியதுதான். அதற்கு மேல் அதையே சதாகால சிந்தனையாக்கி கொண்டு விடக்கூடாது. இப்போது யுவர்கள் விளையாடுவதை விட அதிக நேரம் பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகளில் பிற ஆட்டக்காரர்கள், ஸ்போர்ட்ஸ்மேன்கள் என்கிறார்கள், கலந்து கொண்டு ஆடுவதை போய் நேரில் பார்ப்பதிலோ அல்லது அதைவிட பல மடங்கு நேரம் அதை பற்றிய கமெண்டரி கேட்பதிலோ பத்திரிகைகளில் ஸ்போர்ட்ஸ் காலம் படிப்பதிலோதான் செலவழிக்கிறார்கள். நாள் கணக்கில், வாரக்கணக்கில், தினந்தோறும் மணிக்கணக்கில் இப்படியே செலவிடுகிறார்கள் என்று கேள்விப்படும் போது ஐயோ, பொன்னான நேரத்தை இப்படி விருதா செய்யவா என்றுதான் இருக்கிறது. டைவர்ஷன் வேண்டுமென்றால் ஏதோ கொஞ்சம் பார்க்கட்டும், கேட்கட்டும், படிக்கட்டும். ஆனால் பரீட்சையை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டிருக்கிற போது கூட கமெண்டரியில் முழுகுவது என்றால் அது புத்திசாலிகள் செய்கிற காரியமாகவே இல்லையே. நம்முடைய மாணவர்கள் அப்படிப்பட்ட புத்திசாலிகள் அல்ல என்ற பட்டம் பெறலாமா என்று இருக்கிறது. அடுத்தது பழங்கால கல்வி கூடங்கள். மொத்தத்தில் யவ்வன பருவம் என்பது ஒன்றுக்கொன்று ரொம்பவும் எதிரெதிரான சக்திகளின் போராட்டமாகவே இருக்கும்படியாக இக்காலத்தில் ஆகியிருக்கிறது. இந்த பருவத்தில்தான் வேகம், துடிப்பு கட்டுக்கடங்காமல் பெருகுவது. ஆனாலும் இதே சமயத்தில்தான் ரொம்பவும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியும் இருக்கிறது. பழங்காலத்தில் பாலப்பிராயம் ஆகி 7-8 வயசிலேயே குருகுலம் என்று கொண்டு விட்டார்கள். அந்த சின்ன வயசிலிருந்தே குருவின் வீடு, கல்விக்கூடம் இரண்டுமாக இருந்த குருகுலத்தில் வீட்டின் சுதந்திரம் கொஞ்சமும் கல்விக்கூடத்தின் கண்டிப்பு நிறையவுமாக இருந்த செட்டப்பில் சிறுவர்கள் வளர்ந்து பழகியதால் வாலிப தசை வரும்பொழுது ஒரு கண்டிப்பின் கீழ் கட்டுப்பட்டிருப்பது தன் இயற்கையாக சாத்தியமாயிருந்தது. இப்போதோ அஸ்திவார பிராயமான அந்த சின்ன வயசில் ஸ்வகிருகத்திலே, சொந்த வீட்டிலே ஒரே சுதந்திரமாக அடங்காமல் இருப்பதும், அதனாலேயே அதற்கு தனியாக உள்ள கல்விக்கூடத்திலும் அதே போக்கில் போய் கட்டுப்பாட்டுக்கு உடன்படாமல் இருப்பதுமாக இருக்கும் நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. சொந்த வீட்டுக்கும் குருகுலத்துக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசத்தால் இப்படி கோளாறாக நடக்கிறது. சொந்த வீட்டில் அப்பா அம்மாவிடம் ரொம்பவும் சுவாதீனம் கொடுத்து போகிறது. அவர்களும் வாத்சல்யத்தின் மீது செல்லம் கொடுப்பதில் போதிய அளவு கண்டித்து வளர்ப்பதில்லை. குருகுலத்தில் அப்படி இல்லை. குரு அவசியமான அளவுக்கே பிரியம் காட்டி உரிய அளவுக்கு கண்டிப்பு செய்பவர். அகத்தில் கண்டிப்பு போதாமல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கண்டிப்பு என்று வரும்போது பசங்களுக்கு முரண்டு பிடிக்கத்தான் தோன்றும். இப்படியாக அஸ்திவார பிராயத்தில் கட்டுப்பட்டு விட்டால் அந்த தோஷம் அடுத்தடுத்தான காளை பருவம் என்றே சொல்லப்படுகிற வாலிப தசையில் நன்றாகவே தலைக்கேறத்தானே செய்யும்.
அடுத்தது கட்டுப்பாடு தேவை. குருகுல வாச முறையை தற்போது சொல்லி என்ன பிரயோஜனம்? நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றுக்காக மனப்பால் குடிப்பதாகத்தான் அது ஆகும். கரிக்குதவாத ஏட்டு சுரக்காய்தான் இப்போது அதை பற்றி பேசுவது. ஆனாலும் அது இல்லாத பெரிய குறையினால் ஏற்பட்டுவிட்ட காளைப்பருவ சுவாதந்திரியத்தை போக்குவதற்கு ஏதாவது பண்ணத்தான் ஆக வேண்டும். கட்டுப்பாடில்லாத காளை எல்லோரையும் முட்டிவிட்டு தானும் அடி சூடு வாங்காமல் இருக்க ஏதானும் பண்ணித்தானே ஆக வேண்டும். ஆனபடியால் எப்படியோ ஓரப்படி இந்த காளைக்கு மூக்கணாம் கயிறு போட்டாக வேண்டும். அப்போதுதான் அது தனக்கும் உபயோகமாக மற்ற பேருக்கும் உபயோகமாக உருவாக முடியும். மிருக ஜாதி காளைக்கு வேறு மனுஷியர்கள்தான் மூக்கணாம் கயிறு போட வேண்டும். மனுஷ ஜாதி காளைக்கும் கல்விக்கூடத்து ஆசிரியர்களும் வீட்டு பெரியவர்களும் அப்படி பண்ண வேண்டும் தான். ஆனால் அப்படி மட்டுமே முடிந்துவிட்டால் இந்த காளை மனுஷ்ய ஜாதியாக இருப்பதற்கு அழகில்லை, கௌரவம் இல்லை. மனுஷ்ய ஜன்மா எடுத்ததற்கு அழகு இந்த காளை ஸ்வயமாக தானேயும் கட்டுப்பாடு அடக்கம் என்ற மூக்கணாம் கயிற்றை போட்டுக் கொள்வதுதான். தனக்கு மற்ற பேர் மூக்கணாம் கயிறு போடும் போதும் முரண்டு பிடிக்காமல் இஷ்டப்பட்டு அதற்கு கட்டிக்கொண்டு நிற்க வேண்டும், அதற்கு காட்டிக்கொண்டு நிற்க வேண்டும். அடுத்தது பெரியவர்களின் பங்கு. நிஜமான மனுஷியர்களாக நல்லபடி வளர்ச்சி பெறாமல் தாங்கள் வீணாக போய்விடக் கூடாது என்ற கவலை, தாபம், விசாரம் மட்டும் வாலிபர்களுக்கு இருந்துவிட்டால் போதும். பிரியப்பட்டு மூக்கணாம் கயிறு போட்டுக்கொண்டு விடுவார்கள். மற்றவர்கள் போடுவதற்கும் இஷ்டப்பட்டு விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு இந்த கவலையை எப்படி உண்டு பண்ணுவது? பெரியவர்கள்தான் விடாமல் பிரியத்துடனும் பொறுமையுடனும் எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்ல வேண்டுமானால் சொல்பவர்களும் கட்டுப்பாடான வாழ்க்கை நடத்துபவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுடைய வாய் உபதேசத்திற்கு என்ன மதிப்பு இருக்கும்? அதற்கு யார் காது கொடுத்து கேட்பார்கள்? அதுவும் ஜெனரேஷன் கேப் என்று நன்றாகவே ஊறி போய்விட்ட இளம் தலைமுறைக்காரர்கள் கேட்பார்களா? அவர்களுக்காகவே கேப் தெரியாவிட்டாலும் இந்த கால சிந்தனையாளர்களும் மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்களும் நவநாகரிகர்களும் சொல்லிக் கொடுத்தாவது இப்படி ஒரு கேப்பை தெரிந்து கொண்டு விட்ட இளம் தலைமுறைக்காரர்கள் கேட்பார்களா? தற்காலத்தில் உள்ள பெரும்பாலான பெரியவர்கள் இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை நடத்தும் விஷயத்தில் கேள்விக்குரியவர்களாகத்தான் இருப்பதாக தோன்றுகிறது. அவர்களுடைய வார்த்தை என்ன வேல்யூ இருக்கும்? ஆகையினால் இளம் தலைமுறையினரை உத்தேசித்தாவது வயதான தலைமுறையினர் நன்னெறிகளில் நல்லொழுக்கங்கள் என்கின்றவற்றில் கட்டுப்பட்டு வாழ ஆரம்பிக்க வேண்டும். அதை அடுத்த தலைமுறையினருக்கும் உரிய முறையில் பக்குவமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அடுத்தது சுய கட்டுப்பாடே பெரிய சாகசம். இப்படி மற்ற பேர்தான் தங்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று வாலிபர்கள் விட்டுவிடாமல் தாங்களாகவே நல்வழிப்படுவதுதான் அழகும் கௌரவம். பெரியவர்கள் இவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்கு பதில் இப்போதுள்ள ஸ்திதியில் இவர்களே பெரியவர்களுக்கு உதாரணம் காட்டும்படி தங்களை உசுப்பி எழுப்பிக் கொண்டால் அதுதான் யவ்வன சாகசங்களில் ரொம்பவும் விசேஷமான கிரெடிபிளான சாகசமாக இருக்கும். அட்வென்ச்சருக்கு பறக்கும் யுவ சமூகத்தில் அங்கங்கே சில பேராவது இந்த அட்வென்ச்சரில் புறப்பட்டு தங்களுடைய சாகச சாமர்த்தியத்தால் மற்ற மாணவர்களையும் அந்த ஸ்பிரிட் தொற்றிக்கொள்ளுமாறு செய்ய வேண்டும். இதுதான் என் ஆசை. இதற்காகவே எவரை போல் வித்யாஸ்வீகரணம் செய்த கல்விமான் இல்லையோ, எவரை போல் சாகசம் செய்தவர் இல்லையோ, அதே சமயம் எவரை போல் வினய பக்தி உள்ளவரும் இல்லையோ அந்த ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நடக்க முடியாத ஒன்று நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதாகவும் பிரார்த்தனை பண்ணுவதாகவும் தோன்றலாம். வயதானவர்களாலேயே தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கும் போது காளை பருவத்தினரிடம் அதை எப்படி எதிர்பார்க்கலாம் என்று தோன்றலாம். நான் எல்லா யுவர்களும் அப்படி ஆனவர்கள் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை. 100க்கு 7-8 பேரைத்தான் எதிர்பார்க்கிறேன். நான் சொல்வது விசித்திரமாக தோன்றினாலும் வயதானவர்கள்தான் ரொம்ப வருஷம் கட்டுப்பாடு இல்லாத போக்கில் பழகி ஊறிப்போய்விட்டதால் அந்த போக்கிலிருந்து மீளுவது முடியாமல் போகிறது.
வாலிபர்கள் அப்படி இல்லை. மனசு வைத்து விட்டால் ஒரு பிடிவாதமான சங்கல்ப பலத்தில் மனசுப்படியே சாதித்துக் கொள்கிற சக்தி அவர்களுக்கு உண்டு. அப்படி 7-8% இந்த விஷயத்தில் புறப்பட்டால் போதும் என்றுதான் நினைக்கிறேன். வயதானவர்கள் தங்கள் விஷயம் தங்களோடு என்று முடிந்து விடுவது போலில்லாமல் வாலிபர்கள் டைனமிசம் உள்ள உற்சாகிகளாக தங்கள் வழியில் மற்ற சகாக்களையும் இழுக்க முடியும். ஆதலால் இந்த 7% சங்கமாக சேர்ந்து காரியம் செய்ய ஆரம்பித்தால் மற்ற வாலிபர்களிலும் கணிசமான பேரை கட்டுப்பாட்டு நெறிகளில் கொஞ்சம் நஞ்சமாவது கொண்டு வர முடியும் என்பதே என் நம்பிக்கை.